ஆனா இப்படி ஒரு மாற்றம் எனக்குள்ள வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கொஞ்சம் இறுக்கமான ஆளு, எப்பவுமே சிடுசிடுன்னே இருந்து பழகிட்டேன். ஆனா பாரு, நீ வந்ததுக்கு அப்புறம் என் குணமே மொத்தமா மாறி போச்சு. ஏதோ வந்து கொஞ்ச நாள் தங்கி இருந்தோம், அதுக்காக அந்த குடும்பத்துக்கே வந்த கஷ்டத்துல நம்மளால முடிஞ்ச உதவியை செய்வோம்னு நினைக்காம உண்மையாவே என் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உன் உறவா நினைச்ச பாரு. அந்த இடத்துல எனக்கு உன் மேல இருந்த பார்வையே மாறிடுச்சு. நர்மதா, இதை நான் உன்கிட்ட சொல்லணும்னு மனசுக்குள்ளேயே 2-3 நாளா வச்சிருக்கேன். ஊர்ல இருந்து கிளம்பும் போதே அதை சொல்லிடலான்னு சொல்லி முடிவு பண்ணி சொல்ல முடியாமலேயே இங்க வரைக்கும் வந்துட்டேன். இதுக்கு மேலேயே என்னால உள்ள வச்சுக்க முடியல. ஆனா அதை சட்டுன்னு உன்கிட்ட சொல்லவும் முடியல, சொல்லாம வச்சுக்கவும் முடியல. ஒரே அவஸ்தையா இருக்கு. உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி ஏதோ சொல்ல வந்துட்டு மென்னு முழுங்குறீங்க? நான் எப்பவும் பாக்குற கதிர நீங்க பட்டு பட்டுன்னு எதுவா இருந்தாலும் போட்டு உடைப்பீங்களே. ஆனா இப்ப ஏதோ பேச்சு வராத குழந்தை மாதிரி புரியாமலே பேசிட்டு இருக்கீங்க. உண்மைதான் நர்மதா, என்னாலேயே என்ன நம்ப முடியல. நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கே இப்பதான் தெரியுது. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு உண்மையாவே தெரியலையா, இல்ல தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டு ஏன் வாயாலேயே அதை சொல்லி நீ கேட்கணும்னு ஆசைப்படுறியான்னு அதுவும் தெரியல. கதிர் என்ன? இல்ல, நான் சொல்ல கஷ்டப்படுறேன்னு தெரியுதுல்ல, அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல. ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? அது ஹெல்ப்னா ஹெல்ப் தான். ஹெல்ப் தேவைப்படுதுன்னு தான் சொல்ல தெரியுது, ஆனா என்னன்னு சொல்ல தெரியல. என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? அடி கையில தானே பட்டுச்சு, தலையில இல்லையே. என் நிலைமைய பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? ஓ நர்மதா. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. நீங்க நர்வஸா இருக்கீங்களேன்னு தான் சொன்னேன். சரி, பளிச்சுன்னு மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லுங்க பாப்போம். அட சொல்லுங்க. சுத்தம், உன் கண்ணை பார்த்தாலே என் வாயில இருந்து வார்த்தையே வரமாட்டேங்குது. என்ன? ஏன் கண்ணை பார்த்தாவா? என்ன சொல்றீங்க? அது அது வந்து டே கதிரு, இதுக்கு மேலேயும் திணறனா ரொம்ப ரொம்ப அசிங்கமா போயிடும்டா. டக்குன்னு சொல்லிரு. நர்மதா, என் வாழ்க்கை முழுசும் நீ என் கூடவே இருக்கணும். இத சொல்லதான் இவ்ளோ கஷ்டப்பட்டீங்களா? இப்ப கூட நான் உங்களோட தானே இருக்கேன். ஐயோ, நான் சொல்ல வந்தது இது மாதிரி இல்ல. அது அது நான் உன்னை மனசார விரும்புறேன். நர்மதா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா?